ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்குறீங்களா? தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ண புதுசுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து பேட்டி எடுத்திருந்தேன். திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஆர். பிரகாசம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து பேட்டி எடுத்தேன். அவர் இன்னைக்கு பூந்தமல்லியோட எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதே மாதிரி எலக்ஷன் ஏப்ரல் 23 நடந்தது. எலக்ஷனுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 20 பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து பேட்டி எடுத்தேன். அவர் வந்து ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறவரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தோட எம்எல்ஏ ஆயிட்டாரு. விளையாட்டுத்துறை அமைச்சராவும் அவர் மாறிட்டாரு. ஸோ நான் பேட்டி எடுத்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நான் பேட்டி எடுக்கிற டயத்துல அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் தான். பட் இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பேட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இவ்வளவு பெரிய எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ அந்த எம்எல்ஏ ஆன அந்த 2 பேருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிடுவோம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்கள் யாரெல்லாம் எம்எல்ஏ பதவியிலிருந்து ஆறாங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பதவி பிரமாணம் பண்றாரு. அவருக்கும் நம்மளோட சேனல் சார்பா வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவோம்.